ஓம் ஸ்ரீ மாத்ரே ராமகிருஷ்ண ஹரி. நேற்று ஹோலி. நிறைய பேருக்கு ஹோலி என்ன அப்படின்னு தெரியுமான்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பிரகலாதன் அவருடைய நாம ஜபத்தால் ஹோலிகா அப்படின்ற ஒரு அரக்கியை வதம் செஞ்சது தான் ஹோலி. விருந்தாவனில் கூட கிருஷ்ணர் கோபியர்களோட ராதையோட ஹோலி விளையாடியிருக்கா அப்படின்றது இருக்குது. நேற்று வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நாம்தேவ் மகாராஜுக்கு தன்னுடைய குருவை ஞானேஸ்வர் மகாராஜ் அடையாளம் காட்டுறா, விட்டோபாகேஸ்வர் அப்படின்ட்டு. ஒரு பகவானையே 5 வயசில் பார்த்த நாம்தேவ் மகாராஜுக்கு பக்தி மூலமாக ஞானம் வேணும், அந்த ஞானத்தை ஒரு குரு மூலமாக தான் கிடைக்கும் அப்படின்ட்டு ஞானேஸ்வர் மகாராஜ் ஒரு பாண்டரங்கனுடைய லீலை இது. அந்த லீலையில் ஞானேஸ்வர் மகாராஜ் விட்டோபாகேச்சரை குரு ஸ்தானத்துக்கு கொண்டு போயிருக்கான். விட்டோபாகேச்சருக்கு குரு யார் அப்படின்னா ஞானேஸ்வர் மகாராஜ் தான். விட்டோபாகேச்சர் என்ன மாதிரி ஒரு மனிதராக இருந்தார். அவர் சரணடைஞ்ச உடனே, அவருடைய தவறை உணர்ந்து சரணடைஞ்ச உடனே அவரை எவ்வளோ அழகாக அதை எடுத்துகிட்டு போய் அந்த குறைகளெல்லாம் இல்லாமல் அதை ஒரு குருவோட நிலைக்கு கொடுத்துருக்கார். அப்படின்னா இங்கே தான் ஒரு மகான்களை நம்ம சரணடையும் போது நம்மளையும் அப்படி தான் அவள் எடுத்துன்னு போவாள். கர்மாக்கள் மூலமாக நம்ம நிறைய தவறுகள் தெரிந்து தெரியாமல் நம்ம செய்வோம். அப்போ குரு அதை கரெக்டான பாதையில் எடுத்துன்னு போவாள். இப்போ இந்த விட்டோபாகேச்சரோட கதையை சொல்லும்போது நம்ம ஞானேஸ்வர் மகாராஜோட கதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஞானேஸ்வர் மகாராஜ் அவளுடைய அண்ணா நிவர்த்திநாத், தம்பி சொபான் தேவ், தங்கை முக்தாபாய். இவாளுடைய அப்பா விட்டல் பந்த், அம்மா ருக்மணி தேவி. விட்டல் பந்த் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பக்தி, நிறையா பஜனெல்லாம் பாடிட்டு நாம சங்கீர்த்தனெல்லாம் பாடிட்டு எப்போதுமே அவருடைய அந்த அனுஷ்டானத்தை விடாமல் கடைப்பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு மனிதர். அவருக்கு பாண்டுரங்கனே கனவில் ருக்மணியை கல்யாணம் பண்ணிக்கணும். முதல்ல அப்படியே ஒரு யாத்திரை போகிறா. அங்கே ருக்மணியோடைய அப்பாவை சந்திக்கிறா. அவள் அப்பாவுக்கு பாண்டுரங்கன் முதல்ல கனவில் சொல்கிறார், இந்த மாதிரி உன்னுடைய பொண்ணு ருக்மணியை விட்டல் பந்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விட்டல் பந்த் சொல்கிறார், இதே பாண்டுரங்கன் என் கனவில் சொல்லட்டும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். விட்டல் பந்துக்கு திருமண வாழ்க்கையில் பெரிய ஈடுபாடு கிடையாது. ஆனால் பாண்டுரங்கன் கனவில் சொன்னதுனால ருக்மணியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டாலும் அந்த கிரகஸ்த வாழ்க்கையில் அவருக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. அப்போவும் நாம சங்கீர்த்தனம், அந்த ஒரு பகவான் மேலே ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்கிறதுனால தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தால். அப்போது விட்டல் பந்த் என்ன சொல்கிறான்னா, ருக்மணிக்கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு யாத்திரை போயிட்டு வரேன், காசி வரைக்கும் எனக்கு போகணும், எனக்கு மனசு சொல்லிகிட்டே இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னும் போது பர்மிஷன் கேட்டுட்டு தான் போகிறார். சொல்லாமல் கொல்லாமல்லாம் போகல, சொல்லிட்டு போகிறார். ஆனால் போனவர் திரும்ப வரவே இல்லை. அங்கே ராமானந்த் அப்படின்னு ஒரு குருஜி, அவர்கிட்ட சன்னியாசியாக சேர்றார். என்ன சொல்லிட்டு சேர்றான்னா, தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற அந்த உண்மையை மறைச்சிட்டு பொய் சொல்லிட்டு அவர்கிட்ட சிஷ்யனாக சேர்றார். ராமானந்த சரஸ்வதியும் என்ன சொல்கிறான்னா, சிஷ்யனாக ஏற்றுக்கிட்டு அவருடைய அந்த சந்நியாச வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அப்போது ராமானந்த சரஸ்வதி அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, யாத்திரை வரா, எல்லா இடமும் வந்துட்டுருக்கும்போது அலங்காபுரி வரா. அலங்காபுரி தான் ஆலந்தின்னு சொன்னேன். இப்போ ஆலந்தி பூனே பக்கத்தில் இருக்கும். அங்கே வரா. அங்கே வரும்போது ஒரு அரச மரம், அந்த அரச மரத்து அடியில் இப்படியே உட்காந்துக்கிறா. அப்போ நிறைய பேர் அந்த அரச மரத்தை அங்கெல்லாம் இவரை பார்க்குறதுக்காக, குருஜியை பார்க்க நிறைய பேர் வரா. அப்போது இந்த ருக்மணி தேவி என்ன பண்ணுறான்னா, அந்த அரச மரத்தை சுற்றி வந்துட்டுருக்கா. சுற்றி வந்த உடனே எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுறா, இவளும் நமஸ்காரம் பண்ணுறா. நமஸ்காரம் பண்ண உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராமானந்த சரஸ்வதி என்ன பண்ணுறாருன்னா, ருக்மணியோட தலையில் கையை வச்சு புத்திரவதி பவ அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அவளுக்கு என்ன சிரிப்பு வந்துருச்சு. இவருக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு சிரிக்கிறா அப்படின்ன உடனே அப்போ அவள் சொல்கிறா, இந்த மாதிரி என்னுடைய கணவர் விட்டல் பந்த் அவர் இந்த மாதிரி இதுக்கு போயிட்டா. ஆனால் சந்நியாசமானது தெரியாது அவளுக்கு.
காசி போயிட்டா அப்படின்ன உடனே அவருடைய ஞான திருஷ்டியில் தெரிஞ்சிடுறது, விட்டல் பந்த் தான் நம்மளுடைய சிஷ்யன், அவனுக்கு தான் நம்ம சந்நியாசம் கொடுத்துருக்கோம், நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டு வந்து சந்நியாசம் எடுத்துகிட்ருக்கா அப்படின்னு தெரிஞ்சு போயிடுறது. தெரிஞ்சு போட உடனே விறுவிறுன்னு இவர் அங்கே போகிறார், விட்டல் பந்தை பார்க்குறதுக்கு போகிறார். நாளைக்கு என்ன விட்டல் பந்துக்கிட்ட என்ன பேசுகிறா, என்ன நடக்கிறது அப்படின்றத இப்போ நாளைக்கு வந்து பார்க்கலாம். ராம்கிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.